வெல்கம் டு ஒரு சுத்துவம் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சி கோட்டை. ஏன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலே செஞ்சினாலே செஞ்சி கோட்டை தான் நமக்கு இது. ஸோ அந்த பெருமை சேர்க்கிற இடம்லாம் இங்கே சிலைலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். பழைய காலத்து சிலை. மோஸ்ட் ஆஃப் இங்கே வாழ்ந்தவங்கலாம் மோஸ்ட் ஆஃப் நிறைய விஷயத்த கற்றுக்கு கொடுத்துட்டு இந்த சிலைலாம் பழமை காலத்தில் சேர்ந்தது. ஸோ ஸ்கிரிப்ட் வேற ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டான். அந்த ஸ்கிரிப்ட் வேற என்கிட்ட இல்லை. எது என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த பைத்தியம் வேற. அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இருக்காது. போக போக தான் அதோட இதெல்லாம் மண்டபம்லாம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் இந்த கோட்டையே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய இதெல்லாம் பார்க்கலாம். யார் யார் கட்டினாங்க, யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் இங்கேயே போட்டிருக்காங்க. அந்த மேனுவலாக போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா வந்து யார் யார் இது பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேங்களா? உள்ளே வேறு சிறைச்சாலையில் வேறு இருக்குது. அது வேறு நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கணும். அது சொல்லியிருக்காங்க வேறு, போய் பார்க்கணும். இன்னொன்று என்னென்ன இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இயற்கையாகவே கிட்டத்தட்ட 3 மலைகளும் அண்டு 2 குன்றுகள் அது சேர்ந்தது தான் ஃபுல்லாகவே இந்த கோட்டையை சுற்றியே இருக்கும். அது இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஆட்சி வந்து 11 வயசு பையன். ஆக்சுவலி 11 வயசு பையன் வந்து அவர் பேர் என்னன்னா ஆனந்த தேவர். அவர் வந்து அவர் 11 வயசுலேயே முடிசூட்டி அரசராகவே ஆகிட்டார். ஆனால் நம்ம வீட்டில் எப்படின்னா பக்கத்து ரோட்டுக்கு போனாலே பயந்துட்டு இருப்பாங்க, இவன் எப்போ வருவான். நம்மளை நம்பி நம்மளை வெளியில் விட மாட்டாங்க. ஆனால் அவரை நம்பி ஆட்சியே விட்டுருக்காங்கன்னா அது பெரிய ஒரு விஷயம்தான். நான் ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த ராஜா வந்து அப்போ கட்டினது பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு வீடை கட்ட சொல்லுங்க, அப்போ தெரியும் அவரோட கஷ்டம் என்ன. லோனு கீணுன்னு வந்து அவர் அப்பவே இறந்துருப்பாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். ஸோ அப்போ நடந்தது இப்போ நடந்தது வித்தியாசம் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது நான் சொல்லுவேன். ஆனாலும் வரலாறு நம்ம இது பண்ண முடியாதுல்ல. வரலாறு வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட்டைக்கு பேர் வந்து மக்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா தேசிங்கு ராஜான்ற கோட்டை தான். வந்து ராஜாக்கள் வந்து ஆணையிடுறதுக்கான ஒரு இடம் இது. மோஸ்ட் ஆஃப் இங்கே தான் ராஜா வந்து அமர்வார். அமர்ந்து அவங்க முன்னாடி இருக்கிற மக்களுக்கு வந்து ஆணை என்னென்ன கட்டளை பண்ணணுன்றதை வந்து இங்கே தான் சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல உட்காந்து நம்மளும் கட்டளை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. மேலே உட்காந்து கத்திட்டு இருக்கானுங்க, நம்ம ஆளுங்க தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ராஜா வந்து உட்காந்து ஆணையிடுறது. கீழே உட்கார மேலே உட்கார கேமராமேன் கீழே தானே. எப்படி இந்த அளவுக்கு ஹைட் இருப்பாரு அவரு. நம்ம பாதி ஹைட் வரப்படுது. அது என்ன டைலாக் மாப்பிள்ள? இதுவே என் கட்டளையே சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். இந்த இடம் தான் ராஜா வந்து கட்டளை எல்லாத்தையும் சொல்ற இடம். அந்த இடத்துல உட்காரும் போதே ஒரு மாதிரி கம்பீரமா தான் இருக்குது. கேமரா ஞாபகம் இருக்குதா? 1001 படத்துல இதே மாதிரி தானே. ஆனா அது சோழர்கள் கட்டினது. இது வந்து முகலாயர்கள் கூட்டத்தோட சேர்ந்தவங்க வந்து கட்டினது. முகலாயர்கள்லாம் யார் மாப்பிள்ள? முகலாயர்கள் வந்து பேர் வச்சவங்க பாதுஷா பாத்துன்னு. ஓகேவா? அப்படின்னா இத கட்டினது வந்து ஆனந்த, அவர் பேர் என்ன மாப்பிள்ள? இது மேல் பரப்பு மொத்தமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இடமே நல்லா இருக்கு. சும்மா கேமரா அப்படியே சுத்தி காமிங்க. இங்க வாங்கல என்ன இடம்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துலதான் கூட்டம் இல்ல ரூம். அதான் ரூம் மாதிரிதான் இதுவும். ஆனா அவன் ஒருத்தன் பேர் எழுதிட்டு போயிருக்கான் பாரா, எஸ்கே அண்டு என்னென்னமோ எழுதிச்சிருக்கான். அவன் காதல் கோத்தலாம் எழுதிச்சிருக்கான். ஆகாஷ், கோகுலே, ஹரி. ஏய் ஆனா ஒண்ணுடா, எவ்வளவு பெரிய எப்படி சொல்றதுன்னா, ராஜாக்கள் வாழ்ந்த இடத்துல வந்து ஏதோ நம்மளே ராஜாவா வாழ்ந்த மாதிரி பேர்லாம் பதிச்சுட்டு போயிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பாரு, அங்க பாரு ரிஷி சாதனா.
அவங்களுக்கு நம்மளும் வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன்னா என்னைக்குமே லவர் ஜோடிலாம் சேராது. ஆனால் சும்மா சொல்லுவோம், நம்ம வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிப்போம். இதை கட்டுறதுக்கு எவ்வளோ அந்த ராஜா கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். வந்து ஒரே பேர் எழுதி உங்கள் சொத்தாக்கிட்டீங்க பார்த்தீங்களா, இன்னும் ஒரு பேர் எழுதிக்கிறீங்களா, என்னடா இதெல்லாம் டேய், இதெல்லாம் என்ன பெருமையாடா இதெல்லாம். ஒன்று சந்தேகம்டா, நீங்கள் வந்து எல்லாம் நம்ம பசங்க தான் கத்திட்டு இருக்காங்க சும்மா. நீங்க வந்து லவ் பேர் மட்டும் தான் எழுதுவீங்களா, இல்லை விட்ட கல்யாணம் இங்கேயே பண்ணிட்டு குழந்தை குட்டிலாம் பெற்றுவீங்களானே எனக்கு தெரியல. நீங்கள் பண்ணுறத வேலைலாம் பார்த்தா வழி எங்கெங்கயோ போகுது மாப்பிள்ள. ஒரு சில டைம் கேமராமேன் அந்த மாப்பிள்ளை கூப்பிடுறேன், ஏன்னா என் மச்சான் தான் அவன். அதனால ஜுரத்துலையும் கேமரா வேலை பார்க்க வந்தது என் மச்சான் தான். கேமராமேன் ஜூம் பண்ணுங்க, நம்ம ஆளுங்க அங்கே மேலே ஏறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும். மற்ற கம்பெனி காட்டலாம், ஆனால் எங்க கம்பெனி காட்டாது. அவ்வளவுதான் காட்ட முடியும். வாங்க, இதுக்கப்புறம் மலை ஏற ப்ராசஸ்ல எப்படி இறங்கலாம்? ஐயோ, வழி இப்படி இல்லையா? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? யாரா இருந்தாலும் இந்த கோட்டையில வந்து ஈஸியா வந்து உள்ள நுழைஞ்சிட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பா கட்டின கோட்டை இது. இன்னொன்னு வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா, கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர்னா உங்களுக்கே தெரியும். 12 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா மதில் செவரு தான். நீங்க இதுக்குள்ள நுழையினாலே ஒரு ஒரு மதில் செவரு, அதுக்குள்ள இருக்கிற கோட்டை, கோட்டைக்குள்ள இருக்கிற அரங்கம், நிறைய மண்டபம், அதுக்குள்ளலாம் தாண்டி வர்றதுக்குள்ள உங்களை போட்டு தள்ளுறாங்க. நாங்க எங்க இருந்து சம்பவம் பண்ணுனே தெரியாது, முடிச்சிருவோம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இவ்வளவு தூரம் நல்லா நடந்து வந்துட்டோம். ஆனா இதுக்கப்புறம் போக வேண்டிய ஒரு இதுதான் ஒரு மோட்டிவேஷனான வீடியோ. இது பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில எது வேணா நீங்க சாதிச்சிருவீங்க. ஏன்னா இப்ப நாங்க ஏற போறது 1800 படிக்கட்டுகள். என்ன கேமராமேன் ரெடியா? ரெடியா? ஏய் சோர்வா இருக்காதடா, பார்த்துட்டு என்னடா நீ வாடா. எவ்வளோ முடியல. ஐயோ, இங்க இருந்து பாரு, அப்படி காலமா பாக்குறா. சும்மா ஒரு பேச்சுக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்கோன்னு சொன்னா 40 பார்க்க வேண்டிய நிறைய. ஏய் அங்க பாருடி, இன்னும் எவ்வளவு ஹைட்டு பாடுறாங்க. வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு 40லே கஷ்டமாயிடுச்சு. ஆமா, இருங்க புறப்படுவோம். அப்படி இல்ல, இப்படி அமுக டுமுக அமால் டுமால்.